புத்திசாலி காகம். ஒரு காலத்துல ஒரு சின்ன காகம் இருந்தது. அது ஒரு சூடான நாள்ல ரொம்ப தாகமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மண் குடத்தை பார்த்தது. ஆஹா, இங்க தண்ணீர் இருக்கலாம். இந்த மகிழ்ச்சியா கீழே இறங்கிச்சு. காகம் குடத்துக்குள்ள பார்த்துச்சு. ஐயோ, தண்ணீர் இருக்கிறது, ஆனா ரொம்ப கீழே இருக்கே. அது தனது அழக உள்ள வச்சு தண்ணி குடிக்க முயன்றுச்சு. ஆனா முடியவில்லை. காகம் ஒரு நிமிடம் அமைதியா நின்று யோசிச்சுச்சு. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு அது சுத்தி முத்தி பார்த்துச்சு. அதுக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்போ அருகில சின்ன சின்ன கற்கள் இருப்பத அது கவனிச்சுச்சு. அதுக்கு நல்ல ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு கல்லை எடுத்து குடத்துக்குள்ள போட்டுச்சு. அப்புறமா இன்னொரு கல்லை போட்டுச்சு. இன்னும் ஒரு கல்லை போட்டுச்சு. இப்படி பல கற்களை போட்டுக்கொண்டே இருந்துச்சு. மெல்ல மெல்ல குடத்துல உள்ள தண்ணி மேல வர ஆரம்பிச்சுச்சு. காகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வேலை செய்யுது, நம்ம இது மாதிரியே பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு கல்லா உள்ள போட்டுச்சு. கடைசியில தண்ணீர் மேல வந்துருச்சு. காக்காவுக்கும் அது அழகுக்கு அருகில வந்ததுனால அது சுலபமா எட்டுச்சு. காக்கா தனது ஆசை தீர தண்ணி குடிச்சிருச்சு. தனது தாகத்தை தீர்த்துருச்சு. அதுக்கப்புறமா சந்தோஷமா அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. புத்திசாலித்தனமா யோசிச்சா எந்த பிரச்சனையும் தேக்கலாம். முயற்சி திருவினையாக்கும். இது மாதிரி நிறைய கதைகளை கேட்கறதுக்கு நம்மளோட கிட்ஸ் கார்ட்டூன்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.